ஆனந்தமாய் நாமை ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவிதத்தில்ங்கிற பாடலை கைகளை தட்டி பாட போகிறோம். ஆண்டவர் அனுதினமும் நமக்கு அளவில்லாத கிருபைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கைகளை தட்டி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போம். சேர்ந்த கரங்களை இசைக்கு ஏற்றாற் போல நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதின ஜீவிதத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நல்ல கைகளை தட்டி கருணையா இதுவரை கைவிடாமல் கண்மணி போல கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார் அல்லவா. கவலைகளை போக்கி கண்ணீர் துடைத்த தெய்வத்தை சந்தோஷத்தோடு கூட மகிமைப்படுகிறோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கனி துடைத்தா கருத்துடன் பாடிடுவோ. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கனி துடைத்தா கருத்துடன் பாடிடுவோ. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடுப்புயல் அடித்து சோர்ந்தாலும் கடலையும் காற்றையும் அடக்கி போட்டவர் இந்த காலை பொழுதிலே நமக்கு ஆதரவாய் இருந்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். படகிலே படுத்து உறங்கினாலும் செய்து சொல்லுவோமே. கடுப்புயல் அடித்து கவிழ்ந்தார் கடலையும் காற்றையும் அடக்கியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடுப்புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அடக்கியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தா. எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில்
அதி சீக்கிரத்திலே முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வேகமாய் வரப்போகிறார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் கடைசி நேரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் கடைசி நேரத்தில் முடிகிறது. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. மைக் வச்சு பாடுறோம். கொஞ்சம் முன்னாடி மைக்கு முன்னாடி, இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பாடும்போது அந்த ஊழச்சத்தை என்ன செய்யும், விசிலிங் வந்து பின்பக்கமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பேசுகிறோன்னே தெரியாது. அதனால முன்பக்கமாக இருந்து பாடல்களை பாடும் பொழுது நல்ல கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட பாடுவோம். மலைகள் எல்லாம் வள்ளிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். ஹalleluya. தெரிந்தவர்கள் இந்த பாடலை சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கைத்தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். Thank you, Jesus. நல்ல சந்தோஷத்தோடு கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை தகர்க்க போகிறபடினால, தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறபடினால விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நல்ல கைகளை தட்டி செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய
செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். அப்படியே சொல்லும். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர், உன்னதமானவரை இந்த காலை ஆராதனை வேளையிலேயே துதியாலேயே நாம் உயர்த்தி மகிழ்வோமே. பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாய் கைகளை தட்டி சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே செவ்வையாக்குவார். ஒருமுறை கூட மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், சொல்லுவோம். யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம்முன்னே செல்ல போகிறார். ஆமென். எல்லா வாயிலும் தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே, ரதங்களை அக்கினியா சுட்டரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார்.
அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை, திகைப்பை எல்லாம் மாற்றி நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அவர் நிறைவேற்ற போறார். ஒரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே செல்லுகிறார். தடைகளை தகர்த்தெறிகிறவர். நாட்களில சத்துருவானவன் தம்முடைய தனக்கு சத்துருக்கு விரோதமாய் இருக்கிற அந்த ஜனத்திற்கு முன்பதாய் தடைகளை கொண்டு போட்டு கொண்டே இருக்கிறார். சத்துரு ஒரு மனிதனுடைய வாழ்வின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் நம்மோடு இருக்கிற ஆண்டவரோ அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து நமக்கு முன்பதாய் வெற்றியின் ராஜாவாய் கடந்து செல்கிறார். அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் மனிதன் அலைந்து கொண்டிருக்கிறான். எல்லா தடைக்கற்கள், எல்லா தடைகள், எந்த வழியில் இருந்தாலும் தடைகள். ஆனால் நாம் இந்த காலை வேளையில் ஆராதித்து கொண்டிருக்கிறவர் தடைகளை தகர்க்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து சொல்லுவோமே. ஆகவே தான் அந்த 2வது சரணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி அனைத்துக்கும் ராஜாதி ராஜா. அந்த உன்னதமான தெய்வத்தை நம் துதியால உயர்த்த உயர்த்த சத்ருவினுடைய கிரியைகள் எல்லாம் அடங்கி போகிறது. விசுவாசத்தோடு கூட அந்த ஒரு சரணத்தை மறுபடியும் பாடுவோம். 2வது சரணம். பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா, உன்னதமானவரை துதியாலே உயர்த்துவோமே. நல்ல சந்தோஷத்தோடு கூட பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, இரும்பு தாழ்வாரை நுழைத்திடுவாரே, இரும்பு தாழ்வாரை நுழைத்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், தகர்க்கிறவர். நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஹோசனா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஹோசனா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை உடைத்திடுவார். வெள்ளை நமக்கு ஈட்டியை உடைத்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. தடைகளை தகர்க்கிறவர் நம் முன்னே செல்லுகிறபடியினால இந்த காலை வேளையில கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். ஆண்டவரை பார்த்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்கணும். ஒவ்வொருவரும் சொல்லணும்,
சின்ன குழந்தையிலிருந்து பெரிய முதிர் வயது உள்ளவங்க வரைக்கும் நம்ம எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட இருக்கணும். இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கவும் எல்லாரிடத்திலும் பேசவும் ஆசை உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரியம் பாருங்க, நிறைய பேர்கிட்ட நீங்கள் உங்கள்கிட்ட ஒருவேளை சாயங்காலம் தோறும் நீங்கள் வழக்கமாக ஒருத்தரை சந்தித்து பேசி பாருங்க. வழக்கமாக பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட ஒரு நாள் பார்த்து சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாமேன்னு சொல்லும்போது அப்படியே ஒரு சுணக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டாங்க. கிட்ட போனாலே இந்த ஜெப ஆவி நம்மளை என்ன செய்கிறோம் அப்படி சொல்லி பாருங்க. ஏன்னா நமக்கு கதை விடுறதுக்கு நேரம் உண்டு. முன்னாடி நான் அந்த இரவு ஜெபங்கள்லாம் முடிச்சுட்டு பாஸ்டரோடு சேர்ந்து இடிச்சுட்டு 2 மணி 3 மணிக்கு வீட்டுக்கு நாங்கள் போகும்போது பார்த்தா அங்கே ஒரு கூட்டமே இருக்கும் தெருவில். வேற ஒன்றும் செய்ய மாட்டான், அங்கே இருந்து பேசிகிட்டே இருப்பான். எப்போ பேசியிருப்பான்னா 9 மணிக்கு தொடங்கியிருப்பான். 1:30 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் அவனுக்கு பேச்சே தீர 3 பேர் இருந்து அது தெரு ஓரத்துலேருந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். என்னத்தான் பேசுவான்னு தெரியல. இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நம்ம அவரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. வாஞ்சிக்கிறவங்க மட்டும் கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பேசி பாருங்க, அவர் நம்மளை விடவே மாட்டார். சில நேரம் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணாம குட்டியா ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடலாம்னு நினைச்சு பார்ப்போம். ஆனா ஆண்டவரோட அப்படி ஜெபம் பண்ணும்போது அந்த நமக்குள்ள இன்னும் அந்த தாகம் உண்டாகிறதுனால எழுந்திருக்க மனசே வராது. ஆனா சிலருக்கு அப்படி இல்லை, ஜெபம் முழங்கால் போட்டோம்னாடி ஏதாவது ஒன்று சொல்லணும் முடிச்சு அந்த போயிடணும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவரோடு கூட இருந்து அவரோடு பேசி அவரோடு மகிழ்ந்து அப்படியே நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய தலைமுறைகளை வாழ வைப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அந்த பாடலை உணர்ந்து அந்த பாடலின் சில சரணங்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால. சேர்ந்து கரங்களை தள்ளி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சொல்ல முடியுத காலவெளியில உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.
விசுவாசம் என்னும் கேடயத்தால் பிசாசை வெல்லணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி உம்மோடு கூட இருக்கணுமேன்னு சொல்லுங்கம்மா. அருமையான தாயே, தகப்பனே, தம்பி, தங்கச்சி எல்லாம் கண்களை மூடி உம்மோடு இருக்கணுமே ஆண்டவரே. நாங்கள் உம்மை போல மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் செழிக்கிற மரமாய் நாங்கள் மாறணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நாளும் கனி கொடுக்கணுமேப்பா. எல்லா நாளும் ஆண்டவரை உமக்குள்ளே வாழ்ந்திருக்க வேண்டுமே. உலகத்தின் பெருமை, இன்பம் எல்லாம் குப்பை போல எண்ணணுமே. உலகம் தருகிறவைகளை எல்லாம் குப்பையா எண்ணணுமே. உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை, உலகத்தின் பதவி சுகங்களை, உலகம் தருகிற நன்மைகளை எல்லாம் குப்பையா எண்ணுகிற ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே உண்டாகணுமே. அல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே. சொல்லுங்கம்மா. தம்பி, தங்கச்சி எல்லாம் கண்களை மூடி பின்னாடி நிற்கிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து உம்மோடு நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்மையே பார்த்து கொண்டிருக்கணும். உம்முடைய பாதத்தையே வாஞ்சிக்கணும். கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. இந்த ஆராதனையின் ஆரம்ப பொழுதிலே ஆண்டவரிடத்துல கேட்போம். உம்மோடு நாங்கள் அமரணும்ப்பா. உம்மோடு உட்காரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதைத்தானே நீர் விரும்புகிறீர். நாங்கள் உம்மோடு கூட இருப்பதைத்தானே நீர் விரும்புகிறீர். ஹல்லேலூயா. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளருகின்ற மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்க. எல்லா நாவுகளும் சொல்லட்டும் அந்த வார்த்தைகளை. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணும். மறுபடியும் சொல்லுங்க. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. ஓடு இருக்கணுமே. சொல்லுங்கம்மா வாஞ்சியோடு. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஐயா உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓ, கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஆலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமா இருக்கிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அதை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த உன்னதமானவரை நம்ம துதியாலை உயர்த்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த பிரசன்னம் அளவில்லாமல் நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை அம்மை உயர்த்துங்கம்மா. அந்த நவமான பாஷைகளை பேசி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அவரோடு கூட அமர்ந்திருப்பது எத்தனை ஆனந்தம். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது எத்தனை பாக்கியம்.
ஆமென். அது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம். அவர் கொடுப்பதால் அந்த உலகத்தால தர முடியாது. நமக்கு ஆண்டவர் தருகிற நன்மைகள் இந்த உலகத்தால நமக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் தருகிற இன்பமல்ல இந்த உலகத்தால நமக்கு தர முடியாது. ஆண்டவர் தருகிற சமாதானமும் சுகமும் இந்த உலகத்தால நமக்கு தர முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபைகளை இந்த உலகத்தால் நமக்கு தர இயலாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமோ எந்த பதவி சுகங்களும் நமக்கு தர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவரை மனதார துதிங்க, 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 துதிங்க. எந்த மனுஷனாலோ ஆமென், எந்த உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனாலோ யாராலுமே தர முடியாதவைகளை கர்த்தர் நமக்கு அருளி செய்கிறார். அதற்காகவே இந்த காலை வேளையில நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய சமூகமே, அவருடைய சமூகத்துல ஆமே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. ஆமே, அவருடைய வலது பாரிசத்துல ஆமே பரிபூரண சந்தோஷம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நித்திய பேரின்பம் இருக்கிறது. ஆமே, நிரந்தரமான அமைதி இருக்கிறது. நிரந்தரமான சந்தோஷம் இருக்கிறது. அங்கே கவலை இல்லை. அவருடைய பாதத்துல தரித்திருக்கும் பொழுது அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, குழப்பங்கள் இல்லை, வருத்தங்கள் இல்லை, பாடுகள் இல்லை, சஞ்சலம் இல்லை. ஆகவேதான் பக்தர்கள் ஆண்டவரோடு கூட இருப்பதை விரும்பினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தேவ மனிதன் சொன்னார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்கிற மனிதனால மாத்திரம் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். அவருடைய பாதத்தை விரும்புகிற மனிதனால மாத்திரம் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறிடுமே. சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறிடுமே. உம்மையே எங்களுடைய கண்முன் வைத்து ஓடி செய்யணுமே. ஒருவரை கூட சொல்லுவோமா? உம்மையே எங்கள் கண்முன் வைத்து ஓடி செய்யணுமே. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். நாங்கள் உம்மோடு இருக்கணுமே அப்பா. ஐயா, உம்மை போல மாறணுமே. நானோடு அந்த வார்த்தையை மறுபடி சொல்லி பாருங்க. உங்க உள்ளத்துல ஒரு இனிதான சந்தோஷம் உண்டாவது நீங்க உணருவீங்க. ஐயா, உம்மோடு இருக்கணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. நான் உம்மை போல் மாறணுமே. நாங்க உம்மை போல மாறணுமே. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை அழைத்து வந்தது, நம்ம இந்த உலகத்திற்கு ஒளி வீசுகிற ஒரு சுடராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு ஆனந்தம்! அந்த அன்பு ஆண்டவர் உலகத்திற்கு ஆமென் வெளிச்சமாய் நம்மை வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு, இருள் நிறைந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய முக பிரகாசம் நமக்குள்ளே பிரதிபலிக்கிறது. மோசே என்கிற தெய்வ மனிதன் தேவ சமூகத்திலே ஆமென் 40 நாட்கள் இரவும் பகலும் அமர்ந்து ஆமென் தேவ பிரசன்னத்தோடு இறங்கி வந்த பொழுது ஜனங்களால் அவருடைய முகத்தை பார்க்க முடியல. காரணம் ஆமென் அங்கே அவருடைய முகத்தில் அந்த அளவு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் நம் அருகிலே நின்று கொண்டே இருக்கிறார். ரிபலா கரதுடுருரோ உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நானும் என்னுடைய தலைமுறைகளோ, நான் என்னுடைய பின் சந்ததியோ, நானும் என்னுடைய
பிள்ளைகளோ இந்த உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறணும்னு விருப்பப்படுகிறவங்க மாத்திரம் வாய்களை திறந்து சொல்லுவோம். உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மையே கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. நாங்கள் உம்மோடு இருக்கணுமே அப்பா, உம்மை போல் வாழணுமே. இருதயம் சொல்லட்டும், உம்மோடு சில நிமிடங்கள் துதிப்போமா கர்த்தர். மனம் விட்டு துதிங்க ஆண்டவரை பார்த்து. எல்லாரும் வாய்களை திறந்து சில நிமிடங்கள் அந்த வல்லமையுள்ள தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒருவரும் மௌனமா இருக்க வேண்டாம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் அப்படி சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆமென் ஆமென். ஏசப்பான்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களை ஞானத்தால நிரப்பா. ஆண்டவர் உங்களுடைய தேவையெல்லாம் சந்திப்பா. அளவில்லாத தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்வதை நீங்க உணருவீங்க. உங்க வருத்த பாடுகள் எல்லாம் மாறுமா. நீங்க நினைச்சுட்டு வந்திருக்கலாம், இந்த மலை போன்று இருக்கிற அந்த பிரச்சனை மாறுமா என்று சொல்லி வந்திருக்கலாம். மலைகளை வழியாக்குகிறவர், மலைகளை செவைப்படுத்தி பாதையாக்குகிறவர் நமக்கு முன்பதாய் நின்று கொண்டிருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பெரிய பர்வதமாய் இருந்தாலோ இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் அவைகளை சமபூமியாக்க போகிறார். அவைகளை பாதைகளாய் மாற்ற போகிறார். தடைகளை தகர்க்க போகிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பார். ஆமென். அந்த சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆமென். ஓயாமல் ஆமென். நம்மிடத்திலிருந்து அந்த துதியானது தேவ சமூகத்தை எட்டி கொண்டிருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு அது ஒரு மலை, ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு இலகுவான காரியம், அது லேசான காரியம். நமக்கு முன்பதாய் நம்மை பிரமிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகள், நம்மை பிரமிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த காரியங்கள். ஆனால் ஆண்டவருக்கு இது ஒரு லகுவான லேசான காரியமா இருக்கிறபடினால ஆண்டவரை துதிக்க 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 மலைகளை கர்த்தர் இடம்பெயர வைப்பா. ஆமே. மலைகள் எல்லாம் விலகும். தீபா ராஷி அந்தரோ. ஆமே நாமே. காரணம் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதம்மா. ஆமே. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எதையோ யோசித்துக் கொண்டு நிற்காதுங்க. எதையோ உள்ளத்துல வைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் மறந்துருங்க. கர்த்தரை மாத்திரம் துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளிலே கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா. ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா. நம்முடைய பலவீனங்களிலே பலன் தர ஆரம்பித்து விட்டா. ஆமென் ஆமென். எல்லா குழப்பங்களையும் மாற்றுவதற்கு அவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா. ஹல்லேலூயா. அவராலே கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லையே. ஆமென். அவரால முடியாதவைகள் இயலாதவைகள் ஒன்றுமில்லையே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மடங்கடிக்கப்பட்டவர்களையோ ஆமென் தூக்கி விடுகிறவர் அல்லோ நம்முடைய ஆண்டவர். கரம் பிடித்து நடத்துகிறவர் அல்லவோ நம்முடைய ஆண்டவர். துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாகாதவாறு ஒரு மன தெளிவை கர்த்தர் கட்டளையிடுகிறவர் அல்லவா. தேவைகளை சந்திக்கிறவர் அல்லவா. அப்படி துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ரிபலகதடா. நம்முடைய உள்ள துதியால நிரம்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆமே. உள்ள துதிக்க 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 தான் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பா. கர்த்தர் கிரியை செய்வார். இக்காபாலா தூடா ரபலமா ரிமேலேகே ரேலேஷி ஆந்தரோ. ஒரு பெருமழையின் இரைச்சல் மத்தியிலே உண்டாகட்டும். அந்த மகிமையின் மேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் நிரப்பட்டும் நிரப்பட்டும். துதிங்க 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 துதிங்க. ரிகாபாலா சாந்தராமா. அமைதிராதுங்க, அமைதலோடு நிற்காதுங்க. கர்த்தர் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்காய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். சீக்கிரமாய் பராக்காவிலே ஒரு நன்றி அறிதலோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு இப்ப துதிக்க ஆரம்பிச்சிருங்க துதிக்க ஆரம்பிச்சிருங்க. யோசபா தன்னுடைய ஆமென் ஆராதனை கூட்டத்தோடு கூட இணைந்து கர்த்தரை துதித்த பொழுதுதான் அங்கே எதிராய் வந்தவர்கள் எல்லாம் வெட்டுண்டு மடிந்தார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடுவதற்கே 3
நாட்கள் ஆகிவிட்டது. ஆமீன். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு அருளி செய்ய வேண்டுமானா அப்படியே துதித்து கொண்டே இருப்போம். அவரை ரிபலரோ துதிக்கிறோ துதிக்கிறோ சொல்லுங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. மனதார சொல்லுங்க. துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஒரு முறை கூட அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே கர்த்தாவே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ. சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மனதார துதிக்கிறோம். கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து சொல்லுவோம். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய். அந்த வார்த்தையை நம்புறவங்க மட்டும் சொல்லுங்க. உந்த நாமம் உயர்த்துகின்ற இடத்துல அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோ. நாங்கள் எல்லாரும் அல்லேலூயா துதிக்கிறோ. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஒன்றாக கூடி துதிக்கிறோ. எங்கே அவருடைய நாமத்தருடைய பிள்ளைகள் உயர்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய அங்கே அவருடைய ஆமே வல்லமையான கிரியைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆமே ஆமே ஒரு மனதோடு கூட அவரை நோக்கி ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் வீண் போவதே இல்லை. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறது இந்த துதி ஒரு நாள் வீணா போவாது. அந்த துதி என்கிற ஆயுதம் ஆமே துதி என்கிறதான அந்த மகிமையான அனுபவம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காய் கிரியை செய்கிறார். எங்கே உங்க வாழ்க்கையில பாதிப்புகள் இருக்கிறதோ, எங்கே உங்க வாழ்க்கையில பலவீனப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களோ, எங்கே உங்க வாழ்க்கையில ஆமென் எப்படி ஆகும் ஆண்டவரேன்னு குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்ன தீர்மானம் எடுப்பது என்பதை எனக்கு தெரியலன்னு குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களோ, குழப்பங்கள் எல்லாம் மாறணுமாமா. வாயை திறந்துருங்க. துதிச்சு நீங்க துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவா. கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வார். அவர் அறிவார் காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அவர் அறியாமல் எதுவும் நடைபெறுவதில்லை. அவர் சொல்லாமல் ஒன்றும் இயங்குவதில்லை. ஒரு அணுவும் அசைவதில்லை. அவருடைய ஆளுகைக்குட்பட்டே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆமென். வில்லை ஒட்டித்து ஈட்டியை முறிக்கிறவர் நம் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சத்துரு ஆமென் உருவாக்குகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும், நமக்கு முன்பதாய் சத்துரு வைத்திருக்கிற எல்லா சதிமோசங்களையும் அவர் தகர்த்தெறிய போதுமானவர். ரிகாபாலா ஷியாந்தரோ. நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறவர். ஆமே.
நம்முடைய கைகளை போருக்கு அவை ஆயத்தப்படுத்துகிறவர். சத்ருவினுடைய சதிமோசங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாய் சிதற பண்ணுகிறவர். ருகாமாலா ஷியாந்தரோ, யோர்தானை கடக்க பண்ணினவர் அவர் அல்லவா? செங்கடலை இரண்டாய் பிரித்தவர் அவர் அல்லவா? அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை ஆறுதல் மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஓ திமாமர கலதுடுரோ, ஹல்லேலூயா. அற்புதமான தெய்வம், அற்புதமான ராஜாவர், அற்புதமான காரியங்களை செய்கிறவர். அவரிடத்துல தான் விடுதலை இருக்கிறது. அவர் கொடுக்கிற விடுதலை தான் நிரந்தரமானது. அவர் அருளி செய்கிற சுகம் தான் நிரந்தரமானது. ஓ, சூழ்நிலைகளை கவனித்துக் கொண்டிருக்காதுங்க. கர்த்தரை மட்டும் உயர்த்தி கொண்டிருப்போம், உயர்த்தி கொண்டிருப்போம். கர்த்தர் காலை வேளையில நமக்கு அந்த கிருபையா இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது மதிகேடான காரியங்கள் எல்லாம் ஒளிய ஆரம்பிக்கும். மதியீனமான செய்கைகள் எல்லாம் ஒளிய ஆரம்பிக்கும். கர்த்தர் புதிய காரியங்களை நடப்பிக்க போகிறார். கர்த்தர் புதிய காரியங்களை நடப்பிக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். மற்றவங்களை எதை நினைப்பாங்களோ, மற்றவங்க என்ன நினைப்ப யோசிக்காதுங்கம்மா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் நின்று கொண்டிருப்பது தேவ சமூகத்துல. ஆமென், ஆமென், ஆமென். லிகாத், அவர் வெட்கப்பட விடுவதில்லை. அவர் நம்மை வெட்கப்பட விடுவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர் நம்மை உடுத்துவிக்க மாட்டாரா? ஓ லிகா துடே மேஷி ஆந்தரோ, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்க மாட்டாரா? அவர் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்மை மறக்க மாட்டார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஒரு முறை கூட சொல்லி பாருங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் அவை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் அந்த விசுவாச மறந்தது உள்ள சொல்லட்டும். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் வாலிபன் தம்பி தங்கச்சி சொல்லுங்கம்மா. சின்ன தம்பி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வார். சொல்லுங்க. பிரச்சனையோடு கூட நின்று கொண்டிருக்கிறீங்களா? குழப்பத்தோடு இருக்கிற தாயை தகப்பனே சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் கர்த்தர் ஒன்றை செய்வார். என் தலைமுறைக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்வார். என்னுடைய சந்ததிக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்வார். இந்த காலைவேளையில் எனக்கு ஏதாகிலும் ஒன்றை செய்வார். என் குடும்பத்திற்கு ஏதாகிலும் ஒன்றை செய்வார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். ஒன்று தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே, கிரகிக்க முடியாத என்கிற வார்த்தைக்கு வார்த்தையின் ஆழமே காண முடியாது.
கிரகிக்க முடியாது என்பது வார்த்தைக்கு நம்முடைய சிந்தைக்கு புலப்படாதது என்று பொருள். நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நம்முடைய சிந்தைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்துல. ஓ, ஆகவே தான் பக்தனாகிய யோபு சொல்லும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்கள் என்று சொல்லி அந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இந்த காலை வேளையில கர்த்தரதை எனக்கு செய்யணும்னு விரும்புறவங்க மட்டும், ஆமென், கிரகிக்க முடியாத காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு விரும்புறவங்க மட்டும், ஆமென் ஆமென் சொல்லுங்க, வாயை திறந்து. ஏதாயிலும் கர்த்தர் எனக்கு ஒன்று செய்து ஆகணும், என் பிள்ளைக்கு செய்து ஆகணும், என் பேர குழந்தைகளுக்கு செய்து ஆகணும், என் தலைமுறைக்கு செய்து ஆகணும்னு சொல்றவங்க மட்டும் வாயை திறந்து, ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறக்கவே மாட்டீங்கப்பா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே, கிரகிக்க முடியாத செய்வீர், சர்வஞானியே, கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர் சர்வஞானியே, சர்வஞானியே, சர்வ சிருஷ்டிகரே, ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, அற்புதமான தெய்வமே. உலகம் சொல்லிட்டு இனி நடக்காது என்று சொல்லது, உலகம் நீ எழுந்திருக்க முடியாது என்று சொன்ன காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ரிகதலர சந்தலரவா தீபால கரதுடொரோலோஷி அந்தரமா நோகோலோஷி. அந்த விசுவாச வார்த்தைகள் தான் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. ஆமென். ருக்குமுலஷி அந்தரோ லிமெரெதுடோனோ சந்தலபா. தேனிலும் இனிமையானவர் இந்த காலவேளையில் நம்ம மத்தியிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஓருதுலா சந்தலரபா கலபரமா. அவரை துதித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஜீவ நீருற்று பெரிய காரியங்களை செய்கிறது. அவரை துதிக்க துதிக்க அந்த தெளிந்த நீரோடையை போல் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஜீவ நதி பாய்கிறது. அந்த சமாதானத்தின் நதி பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஓ, பாழான நிலங்களை எல்லாம் அது வயல் நிலமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நீங்க துதிக்க 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 உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் பாழாய் போய் இருக்கிற உங்க வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளையும் அது செழிப்பான நிலமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது, அது செழிப்பாக்கி கொண்டிருக்கிறது. ஓ, தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா, இயேசு தேனிலும் மதுரமாவே. ருசிச்சு நோக்கினான் கர்த்தன் கிருபைகளை, இயேசு தேனிலும் மாதுரியமே. ருசிச்சு நோக்கினான் கர்த்தன் கிருபைகளை, இயேசு கிறிஸ்து மாதுரியவா. தேனிலும் இனிமையான தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரு, நம்முடைய தலைமுறைகளுக்கு தந்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவரே, தர்மையான காலை பொழுதில் நாங்கள் எல்லாரும் சபையாய் கூடி உங்க பாதத்துல வரவும்,
உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர் எவ்வளவு நல்ல தெய்வம், நீர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். எங்களை நேசிக்கிறீர். நீர் ஒருபோதும் எங்களை மறக்கிறவர் அல்ல என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் தேவரீர் இந்த காலை பொழுதலை நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையின் துவக்கம் முதல் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருந்ததே. இன்னும் உள்ள ஆராதனையின் பகுதிகள் ஒவ்வொன்றிலும் உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.